சவுதி அரேபியாவில் ஈரான் எல்லையை ஒட்டிய கடற்பகுதியில் தனியார் நிறுவனங்களின் சார்பில் தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரான் கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் அவ்வப்போது அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி வருகின்றனர். இதில் தமிழக மீனவர் பலியாகும் சம்பவம் நடந்து வருகின்றன. தற்போது நடைபெற்ற துப்பாக்கி சூடில் மாவீரன் என்ற தமிழக மீனவர் ஒருவர் பலியாகியுள்ளார். இது தவிர கீழமுவர் கரையைச் சேர்ந்த சங்கர் உட்பட 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் இறந்த காயமடைந்த அந்த மீனவர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணத்தை வழங்குவதோடு அந்த ஈரான் நாட்டிலிருந்து போதுமான நிவாரணம் கிடைக்க சட்ட ரீதியாக அதை இல்ல கவனத்தை ஈர்க்கிறேன். அதை சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி மீனவர்களை பற்றி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்: சவுதி அரேபியாவில் மயிலாடுதுறையை சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுடப்பட்டு உயிரிழந்தது பற்றிய குறிப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் தொடுவாய் கிராமத்தை சேர்ந்த மாவீரன் வயது 45, சங்கர் வயது 40, பால்ராஜ் வயது 38 மற்றும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் வயது 30 ஆகியோர் கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களில் மீன் பிடித்தொழில் நியமித்ததாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளதாக தெரிகிறது. இவர்கள் கடந்த 10/8/2026 அன்று கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களது படகில் ஈரானிய கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க முயன்றதாக தெரிகிறது. இதனையடுத்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் கடற்கொள்ளையர்களை தடுக்க முயன்ற போது அக்கொள்ளையர்கள் மீனவர்கள் நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் காயமுற்ற மாவீரன் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். காயமுற்ற சங்கர் சவுதி அரேபிய ராணுவ மருத்துவமனையில் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. சிறு காயமுற்ற மணிகண்டன் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தாங்கள் தங்கியுள்ள இடத்திற்கு திரும்பிவிட்டதாக தெரிகிறது. இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உயிரிழந்த மாவீரனுக்கு நீலவேணி என்ற மனைவியும் தனுஷா வயது 17 மற்றும் தஷ்வந்த் வயது 5 என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்ட 12/8/2026 முதலே மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும் காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் ஒன்றிய வெளியுறவுத்துறை மூலம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதுதான் எங்களுடைய தமிழக அரசினுடைய பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி பவானியில் குப்புச்சிபாளையம் என்ற உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவன் கரண்ட் ஒயர் அருந்து கிடந்ததை பார்க்காமல் கால் வைத்து இறந்து விட்டான். அது குறித்து அந்த ஏரியாவில் மிகவும் பதட்டமாக இருக்கிறது. பள்ளி சரியாக நடைபெறாமல் இருக்கின்றது. அது குறித்து உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.